கண்ணன் வணக்கம். தற்பொழுது விஜயகாந்த் அவரின் மறைவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. கட்டுக்கடங்காமல் கூட்டமும் அலைமோதி வருகிறது. தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைத்தார். ராஜாஜி அரங்கில் உடலை மாற்ற வேண்டும் என்றும் அந்த அளவிற்கு கூட்டம் அலைமோதி இருக்கிறது. தற்பொழுது இதற்கான நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படுமா? கூடுதல் விவரங்கள் கண்ணன். சலோமி, பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு கோயம்பேட்டில் உள்ள அந்த தேமுதிகவின் தலைமை அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜயகாந்தை பொறுத்தவரை மதுரை அருகே அருப்புக்கோட்டை அருகே உள்ள ராமானுஜபுரம் என்ற கிராமத்தில் இருந்து திரைத்துறையில் பயணிப்பதற்காக சென்னை வந்து கடுமையாக முயற்சித்து அவர் 1979ஆம் ஆண்டு அந்த இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலமாக வில்லன் வேடத்தில் அறிமுகமாகி அதன் பின்னர் தொடர்ச்சியாக ஒரு 5 திரைப்படங்கள் தோல்வியில் முடிந்த சூழ்நிலையிலும் அவருக்கு திருப்பு முனையாக சட்டம் ஒரு இருட்டறை மற்றும் சாட்சி உள்ளிட்ட படங்கள் எஸ்.ஏ. சந்திரசேகரன் இயக்கத்தில் அவர் நடித்தார். சிகப்பு மல்லி, சாட்சி மற்றும் சட்டம் ஒரு இருட்டறை ஆகிய திரைப்படங்கள் விஜயகாந்தை அவரது பக்கம் கவனிக்க வைத்தன. ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகிய 2 மிக பெரும் ஆளுமைகள் திரையுலகில் இளைஞர்களிடையே மிகுந்த ரசிகர்களையும் செல்வாக்கையும் பெற்ற சூழ்நிலையில் விஜயகாந்த் ஒரு புதிய வரவாக வருகை புரிந்து தமிழ் திரையுலகில் ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். 80கள் 90களில் அவரது திரைப்படங்கள் வைதேகி காத்திருந்தால், செந்தூர பூவே மற்றும் கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, ஊமை விழிகள், அதற்கு பின்னர் மாநகர காவல், வல்லரசு உள்ளிட்ட பல்வேறு ரமணா உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் அரசியலையும் சமூகத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் ஒரு கோபாவேச இளைஞனாகவும் அநீதியை தட்டி கேட்கும் நபராகவும் அவர் நடித்த திரைப்படங்கள் தமிழ் ரசிகர்களிடையே அவருக்கென்று ஒரு தனித்த ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியது. நகர்ப்புற பகுதிகள் மற்றும் பெருநகர பகுதிகளை விட கிராமங்களில் நடிகர் விஜயகாந்திற்கான அந்த ரசிகர்கள் வட்டம் என்பது மிக பெரும் அளவில் இருந்தது. அதன் பின்னர் 2000 ஆண்டுகளில் அவர் அரசியல் பிரவேசம் செய்வதற்காக உள்ளாட்சி தேர்தல்களில் அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அந்த கட்சி கொடியோடு அந்த ஒரு முரசு அந்த விளக்கு ஒளியோடு கூடிய அந்த கட்சி கொடியோடு அவரது திரைப்படங்களில் சில காட்சிகள் இடம்பெற்று உள்ளாட்சி தேர்தல்களிலும் போட்டியிட்டு பல்வேறு பிரதிநிதிகள் திறந்த அவர் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக விஜயகாந்தின் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை மதுரையில் அவர் ஒரு மிகப்பெரிய மாநாடாக நடத்தி அந்த கட்சியை தொடங்கினார். அதன் பின் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் அவர் 2006ஆம் ஆண்டு தனித்து போட்டியிட்டு விருத்தாசலம் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி பின்னர் எதிர்கட்சி தலைவராகும் அளவுக்கு தமிழ் திரை அரசியல் உலகிலும் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உருவாக்கினார். ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி ஆகிய 2 மிக பெரும் ஆளுமைகள் தமிழகத்தில் அரசியலில் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்த காலகட்டத்தில் போராடி திரைத்துறையிலும் அவரது செல்வாக்கை பதிவித்து எதிர்கட்சி தலைவர் என்ற இடத்தை அவர் வகித்தார். விருத்தாசலம், ஸ்ரீவந்தியம் ஆகிய 2 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவையில் திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருந்த போதிலும் தேமுதிக என்ற கட்சியை வளர்த்தெடுத்தார். திரையுலகிலும் அரசியல் உலகிலும் ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கு பிறகு விஜயகாந்த் என்ற ஒரு முத்திரையை, அவருக்கான பாதையை திரையுலகில் அவரே அந்த சாலையை அமைத்து திரையுலக வாழ்க்கை பயணத்திலும் கடுமையான போராட்டங்களுக்கு இடையே பல்வேறு வேடங்களில் காவல்துறை அதிகாரி மற்றும் பொறுப்புள்ள குடும்ப தலைவர், கோபாவேசமுள்ள இளைஞன், அநீதியை தட்டி கேட்கும் கோபக்கார இளைஞன் வேடத்தில் அவர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்து இளைஞர்கள் மற்றும் கிராமப்புற மக்களிடையே மிகுந்த ரசிகர் பெருமக்களிடையே ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகராக திகழ்ந்தார். அதே போல அரசியலிலும் முதலமைச்சராக ஜெயலலிதா, முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி ஆகியோர் இருந்த காலகட்டத்தில் இவர் தேமுதிக என்ற ஒரு கட்சியை தொடங்கி அவர்களுக்கு அடுத்து ஒரு மிக பெரும் அரசியல் சக்தியாகவும் அவர் வலம் வந்தார். இவை அனைத்தையும் விட விஜயகாந்தை குறிப்பிடும் போது 1979ஆம் ஆண்டுகளில் இருந்தே அவரது இல்லத்திற்கு செல்வோர் மற்றும் அவரது திரைப்பட அலுவலகத்திற்கு செல்வோர் ஆகியோருக்கு வயிறார உணவளிக்கும் அந்த பசிப்பிடி போக்கும்
பொன்மன வள்ளலாக திகழ்ந்திருக்கிறார் என்பது இன்று காலையிலிருந்து பல்வேறு திரைத்துறை நடிகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் ஆகியோரிடம் அவர்கள் கூறிய அந்த அனுபவங்களின் தொகுப்பிலிருந்து நாம் அறிய முடிகிறது. அவர் கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக பல மாவட்டங்களிலிருந்தும், தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திரைத்துறையில் நுழைவதற்காக கோடம்பாக்கம் ஸ்டுடியோக்களில் அலையும் அந்த இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், நடிகர்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், லைட் பாய் முதல் இயக்குனர் வரை அனைத்து தொழில்நுட்ப திரைத்துறை கலைஞர்களுக்கும் உணவளிக்கும், உதவி செய்யும் ஒரு உன்னதமான பணியை அவர் அமைதியாக செய்து கொண்டிருப்பதுதான் இன்று கோடம்பாக்கம் அந்த கோயம்பேடு மண்டபத்தில் கூடியிருக்கும் கூட்டத்தின் சாட்சியாக திகழ்கிறது. அத்தனை பேருக்கு அவர் அங்கு உணவும் வாய்ப்பும் உதவியும் செய்திருக்கிறார். உதவி கேட்டு வருவோருக்கும் மற்றும் தியாகராய நகர் பாண்டி பஜார் பின்புறம் உள்ள அந்த ராஜாபாதர் வீதியில் உள்ள இப்ராஹிம் ராவுத்தரின் அலுவலகம், கோயம்பேடு திருமண மண்டபம் மற்றும் அவருடைய சாலிகிராமம் இல்லம் ஆகிய இடங்களில் உணவளிக்கும் பணியை அவர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் உடல்நலக்குறைவு ஏற்படும் வரை இந்த பணியானது நடைபெற்று இருக்கிறது. திரைத்துறையில் எம்ஜிஆருக்கு பிறகு ஒருவரை சந்திக்க சென்றவர் உணவு அருந்தாமல் வீடு திரும்ப மாட்டார்கள் என்பது விஜயகாந்தின் இல்லத்தில் தான் அது நடைபெற்றிருக்கிறது என்பதை திரைத்துறையில் பயணித்த பல்வேறு இயக்குநர்கள் பி. வாசு மற்றும் நம்முடைய போது பேசிய நடிகை தேவயானி மற்றும் இயக்குனர் ரமேஷ் கண்ணா மற்றும் நடிகர் சின்னி ஜெயன், சிங்கமுத்து உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் நம்மளோடு இந்த காலையிலிருந்து இந்த நடிகர் விஜயகாந்துடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்ட போது அவர் இல்லத்தில் அந்த உணவு அளித்ததை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். மற்றும் குடும்பத்தில் ஒருவரை போல உண்மையாக பழகுவது மற்றும் உள்ளிட்ட பணிகளை அவர் ஒவ்வொருவரிடமும் திரைத்துறையில் ஒரு இது போன்ற குணாதிசயங்கள் உள்ள நடிகர்களை காண்பது அரிது என்றும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் தொழில்நுட்ப கலைஞர்களோடு தான் உணவு அருந்துவார். நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களோடு உணவு அருந்த அமரமாட்டார். அனைவருக்கும் ஒரே உணவு என்றும், இந்த லைட் பாய் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு டீ காஃபி நேரத்தில் ஹார்லிக்ஸ், பூஸ்ட் உள்ளிட்ட அந்த ஊட்டச்சத்து பானங்கள், ஜூஸ், பல ரசங்கள் வழங்கும் அந்த வழக்கத்தையும் விஜயகாந்த் தான் தொடங்கி வைத்தார் என்றும் அவரோடு நடித்த சக நடிகர்கள் அதை தெரிவித்தார்கள். இந்த திரைத்துறையில் மட்டுமன்றி அரசியலிலும் சாமானியர்களை மிகப்பெரிய எம்எல்ஏக்களாக, எம்பிக்களாக, தலைவர்களாக, மாவட்ட செயலாளர்களாக உயர்த்திய பெருமையும் அவருக்கு இருக்கிறது என்று இப்ப சேலம் தொகுதி எம்பி அந்த எஸ்.ஆர். பார்த்திபன் மற்றும் அவரோடு அரசியலில் பயணித்த பல்வேறு கட்சிகளில் இப்போது இருந்தாலும் அவரோடு பழைய நினைவுகளை அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த நினைவுகள் எல்லாம் நடிகர் விஜயகாந்த் தொடர்பான பல்வேறு ஆச்சரியமான வியத்தகு தகவல்களை அளிப்பதாக இருந்தது. அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் அங்கு சாதாரண தொழில்நுட்ப கலைஞர்கள் முதல் துணை நடிகைகள் வரை நடிகர் விஜயகாந்தின் மீது அத்தகைய ஒரு பாசத்தை பொழிந்ததை காண முடிந்தது. மற்றொரு மிக முக்கியமானது, திரைத்துறைக்கு அவர் நடிகர் சங்க கட்டிடத்தை மீட்டுக் கொடுப்பது மற்றும் அவர்கள் கடனை அடைத்தது, அதற்காக வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகளை நடத்த நடிகர்களை ஒருங்கிணைத்தது உள்ளிட்ட பல்வேறு நினைவுகளையும் அந்த துணை நடிகர்கள் மட்டுமல்ல அவரை இயக்கிய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கலைப்புலி தானு உள்ளிட்டோரும் அந்த கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்ததை நாம் காண முடிந்தது. அவரது நினைவுகள் மற்றும் அவரது சாதனைகள் ஆகியவை திரைத்துறையிலும் அரசியலிலும் இனியொருவரால் நிகழ்த்த முடியாத அளவுக்கு ஒரு மகத்தான சாதனைகளை அவர் படைத்திருக்கிறார். மற்ற நடிகைகளை போலின்றி விஜயகாந்த் ஒரு முன்னணி நடிகராக அவர் இல்லாவிட்டாலும் அந்த நடிகர் அந்த அவருக்கென்று ஒரு தனி ரசிகர் கூட்டம் மற்றும் அந்த முதல் நிலையில் பல்வேறு வேடங்களில் நடித்து அவருக்கென்று ஒரு தனியான ஒரு பாக்ஸ் ஆபீஸ் என்று திரைத்துறை மொழியில் கூறுவது போல வசூல், விஜயகாந்த் படத்திற்கான வசூல் என்பது அவரது 200 படங்களில் நடித்திருக்கிறார். அந்த 200 படங்களிலும் ஒரு குறைந்தபட்சமாக தயாரிப்பாளருக்கோ மற்றவர்களுக்கோ இழப்பு ஏற்படாதவாறு அவரது கதைகள் மற்றும் அந்த திரைப்படங்கள் அமைந்திருந்ததும் ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. பல்வேறு திரைப்படங்களில் பல்வேறு வேடங்களில் நடித்தாலும் காவல்துறை அதிகாரிகள் வேடத்தில் அவர் நடித்த பல்வேறு திரைப்படங்கள், சேதுபதி IPS இருந்து அது
புலன் விசாரணை உள்ளிட்ட பல்வேறு மாநகர காவல் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களிலும் அவர் இந்த காவல்துறை அதிகாரி வேடத்தில் நடித்தது ரசிகர்களிடையே மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்று தந்திருக்கிறது. தேமுதிக தலைவராகவும் நடிகராகவும் திகழ்ந்த நடிகர் விஜயகாந்த் செய்த சாதனைகளும் அவர் செய்த கலைத்துறையிலும் மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் அந்த கொடைத்தன்மையிலும் அவர் சிறந்து விளங்கி இருப்பதை கூடியிருக்கும் இந்த ஆயிரக்கணக்கான மக்களே, அஞ்சலி செலுத்தும் மக்களே அதற்கு சாட்சியாக திகழ்வதை நாம் காண முடிகிறது. இந்த இரங்கல் செய்தியாக நாடு முழுவதிலும் பிரதமர் நரேந்திர மோடி முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் EPS வரை அவரோடு திரைத்துறையில் பணியாற்றிய கமலஹாசன், வைரமுத்து மற்றும் நடிகைகள், இயக்குநர்கள் விடுத்துள்ள அந்த இரங்கல் செய்திகளை எல்லாம் காணும் போது அவரை பற்றி பல்வேறு விதமான அந்த தகவல்கள் அனைவருக்கும் ஒரு வியப்பூட்டும் செயலாக இருக்கிறது. கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக, ஒரு 10 ஆண்டுகளாகவே விஜயகாந்த் திரைப்படத்திலோ மற்றும் அரசியல் ரீதியாகவோ எந்த விதமான செயல்பாட்டிலும் இல்லை என்றாலும் அவர் செய்த உதவி மற்றும் அவருடைய பல்வேறு சாதனைகள் மற்றும் அவர் மற்றவர்களுக்கு செய்த உதவி ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக அவர் செயல்படாமல் இருந்த போதும் என்ற நன்றி மறவாமல் அந்த கூட்டம் அங்கு கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய தமிழ் திரையுலகில் அவருடைய முத்திரையை பதித்த படங்களாக நாம் கருதுவது முதல் படமான 1979 MA காஜா இயக்கி விஜயகாந்த் வில்லனாக நடித்த படம் அந்த இனிக்கும் இளமை என்ற திரைப்படம். அதன் பின்னர் அவர் 1989 சிறந்த நடிகருக்கான விருதை அந்த செந்துரப்பவே என்ற திரைப்படத்திற்கு அவர் பெற்றார். 2011 மற்றும் 2006 ஆகிய 2 ஆண்டுகளில் 2006ஆம் ஆண்டு விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். 2011ஆம் ஆண்டு அவர் ரிஷிவந்தியம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் நடித்த திரைப்படங்கள், அரசியலில் அவர் பெற்ற வெற்றிகள் மற்ற எந்த நடிகராலும் அண்மை காலங்களில் அதை எட்ட முடியாத இலக்காக திகழ்கிறது. விஜயகாந்தின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதே அனைவருக்கும் நமக்கு அளித்துள்ள இந்த அஞ்சலி செலுத்த திரண்டுள்ள கூட்டத்தின் மூலமாக தெரிய வரும் உண்மை செலவு.